தமிழ்நாட்டின் தெற்கே கடலின் நுனியில் ஒரு மெல்லிய மணற்பரப்பில் பிறந்த ஊர் தனுஷ்கோடி. இரு கடல்கள் சந்திக்கும் இடம். ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, மறுபக்கம் இந்திய பெருங்கடல். காலையில் அங்கு உதிக்கும் சூரியன் நீலத்திலிருந்து பொன்னாக மாறும். மாலை நேரத்தில் அலைகள் தங்கள் கதைகளை சொல்லும். அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் கடலோடு பேசுவார்கள். மீனவர்கள் அலைகளை பார்த்து நாளைய வானிலையை கணிப்பார்கள். கடல் கோபப்படும்னா அது முன்பே சின்ன சின்ன சைகை காட்டும். இது அந்த ஊர் மூதாட்டிகளின் நம்பிக்கை. தனுஷ்கோடி என்ற பெயருக்கு ஒரு புராணக் கதை உண்டு. இராமாயண காலத்தில் இலங்கைக்கு செல்ல இராமர் வானர சேனையுடன் பாலம் கட்டிய இடம் இதுதான் என்று நம்பப்படுகிறது. அந்த பாலம் ஆதம் பாலம் அல்லது ராமர் பாலம் என்று அழைக்கப்படுகிறது. இராமர் தனது வில்லால் கடலை சுட்ட இடம் தனுஷ் பிளஸ் கோடி, அதுவே தனுஷ்கோடி. அந்த காலத்திலிருந்து இது ஒரு புனித பகுதி. யாத்ரிகர்கள் இங்கு வந்து கடலில் நீராடி பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு காலத்தில் தனுஷ்கோடி ஒரு பிஸியான நகரம். அங்கு இருந்தவை ரயில் நிலையம், தபால் அலுவலகம், மருத்துவமனை, பள்ளி, தேவாலயம், சந்தை, துறைமுகம். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் கப்பல்கள் இங்கிருந்து போயின. ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி வரை ரயில் ஓடியது. அந்த ரயிலை மக்கள் போட் மேல் என்று அழைத்தார்கள். ரயில் வந்தவுடன் சந்தை உயிர் பெறும். தேநீர் கடைகள், மீன் விற்பனை, குழந்தைகள் ஓட்டம் எல்லாம் கலந்த ஓர் உற்சாகம். 1964 டிசம்பர் மாதம் வானிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மீனவர்கள் சொன்னார்கள், அலை சத்தம் சரியில்லை. காற்று திசை மாறியது. பறவைகள் கரையை விட்டு உள்ளே பறந்தன. ஆனால் அப்போது யாருக்கும் புரியவில்லை ஒரு பெரும் பேரழிவு வரப்போகிறது என்று. 1964 டிசம்பர் 22 இரவு நேரம். காற்று வேகமெடுத்து வீசியது. மழை திடீரென கொட்டியது. அலைகள் சாதாரணத்தை விட இரட்டிப்பு உயரம். ரயில் ஒன்று ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி நோக்கி வந்தது. அதில் பயணிகள், குடும்பங்கள், குழந்தைகள், வணிகர்கள். கடல் மெதுவாக இல்லை, அது ஓடியது கரையை நோக்கி. திடீரென ஒரு மிகப்பெரிய அலை ரயிலை முழுவதும் விழுங்கியது. ஒரே நொடியில் பல உயிர்கள் மறைந்தன. அந்த சுழற்காற்று சாதாரணமில்லை. காற்றின் வேகம் மணிக்கு 250 கிலோமீட்டர் வரை சென்றது. அலை உயரம் ஒரு வீடு உயரம். மணற்பரப்பு ஊர் என்பதால் கட்டிடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. தேவாலய சுவர் மட்டும் பாதியாக நின்றது. ரயில் பாதை காணாமல் போனது. வீடுகள் மணலாகிவிட்டன. காலை வந்தபோது அது ஒரு நகரமில்லை, அது ஒரு அமைதியான சிதைவிடம். அடுத்த சில நாட்களில் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அவர்கள் சொன்னார்கள், இங்கே மீண்டும் குடியிருப்பு பாதுகாப்பாக இல்லை. தனுஷ்கோடி மரண நகரம் என்று அறிவிக்கப்பட்டது. மக்கள் ராமேஸ்வரத்திற்கு மாற்றப்பட்டனர். இன்னைக்கு அங்கு என்ன இருக்குது? சிதைந்த தேவாலயம், உடைந்த ரயில் பாதை, மணலில் புதைந்த வீடுகள், அமைதியான கடல். ஆனால் மக்கள் வருகிறார்கள். ஏன்? அது ஒரு வரலாறு, ஒரு எச்சரிக்கை, ஒரு உணர்வு. தனுஷ்கோடி நமக்கு சொல்லும் ஒன்று: மனிதன் கட்டிய நகரம் ஒரு இரவில் இல்லாமல் போகலாம், ஆனால் கதைகள் மறையாது.